கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். சூப்பரான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு முருங்கைக்காவும் தக்காளியும் கட் பண்ணி போட்டுருக்கேன். இங்கே பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு கட் பண்ணி இதையும் ஒரு குக்கர் விசில் வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே பச்சடி, சவு பச்சடிக்கு இப்போ ரெடி. சவு பச்சடிக்கு இங்கே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இங்கே பச்சடிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் உள்ளே போட்டு இப்போ வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிருச்சு. பீன்ஸ் கேரட் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இது ரெண்டும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சவு போட்டுடலாம். சவு இந்த அளவுக்கு குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சடிக்கு. இப்போ இதை போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினாலே போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி, பருப்பு இதெல்லாம் போட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பச்சடிக்கு வேகுது, இங்கே சாம்பாருக்கு வேகுது. இது ரெண்டும் வேகட்டும். இது ரெண்டுக்கும் ஒரு தேங்காய் அரைப்பு அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். ஜீரகம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் சாம்பாருக்கும் பச்சடிக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பரபரன்னு அரைச்சா போதும். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிடலாம். சாம்பாருக்கும் பச்சடிக்கும் ஊற்றிடலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிட்டேன். சாம்பாருக்கு புளி தண்ணி ஊற்றிடலாம். நான் சாம்பாருக்கும் பச்சடிக்கும் சேர்த்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். பச்சடிக்கும் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பச்சடிக்கு மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். இப்போ பச்சடிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அப்புறம் பருப்பு, சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ பச்சடிக்கு ஒரு கை தேங்காய் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த தேங்காயிலேருந்து ஒரு கை, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதிலருந்து ஒரு கரண்டி பருப்பு, பச்சடிக்கு ஒரு கரண்டி பருப்பு எடுத்துகிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ தண்ணி பத்தலை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு கலக்கி விட்டு விசில் வச்சிடலாம். பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு விசில் 2 விசில் வச்சிட்டோம்னா பச்சடி ரெடி. இந்த சாம்பாருக்கு நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ வத்தப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுடலாம். சாம்பாரில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சாம்பாருக்கு வேக வச்சிருந்த பருப்பு, அப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் இதையும் போட்டுடலாம். இங்கே சாம்பார் நம்ம நல்லா கலந்து விட்டு தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பொடியும் பருப்பும் போட்டால் சாம்பார் முடிஞ்சிடும். இங்கே ஒரு 2 விசில் பச்சடி வந்தால் பச்சடியும் முடிஞ்சிடும். இதை தாளித்து ஊற்றிடலாம். இது இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க, அது பீன்ஸ் கேரட்டுக்கும் சாம்பாருக்கும் தாளித்து ஊற்றிட்டோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பாருக்கு வேக வச்சுருந்த பருப்பை ஊற்றிடலாம். இங்கே பொரியலுக்கு தேங்காய், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் இதையெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பொரியலுக்கு சட்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டுடலாம். இங்கே சாம்பார் கொதிச்சிருச்சு.
ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக நல்லா ஒரு கை கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் சாம்பாரில். இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தேன்னா கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை போட்டு பீன்ஸ் கேரட் வேக வச்சுருந்ததை போட்டுட்டேன். இப்போ அந்த தேங்காய் எல்லாம் தட்டி கிளறிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உப்பு பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு. இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. சாம்பார் இறக்கிடலாம். இங்கே வந்து பொரியல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பச்சடி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், பச்சடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பச்சடியில், அதனால் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இப்போவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்து பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்காக இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ இது வந்து மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவை லாஸ்ட்டாக போடுங்க, நல்லா பிடிச்சிக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும். இன்னொரு நாள் நான் தனியாக ரெசிபி போடுறேன். இப்போ வந்து இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம். பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் எடுக்கிறப்ப வந்தேன். இது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரை ஆகிறப்ப. இன்றைக்கி லன்ச் முடிஞ்சிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல், பச்சடி, சௌசௌ பச்சடி, இது காலிஃப்ளவர் ஃப்ரை. சாப்பிட்றப்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். சாதம். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி vlog இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.